ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்பி கேர்ள்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நல்ல ஒரு எபிசோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். எங்களோட சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காம எஸ்பி கேர்ள்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். இன்றைய நாளில் நம்ம வாழ்க்கையை மட்டும் இல்லை, நம்ம சமூகத்தையும் மாற்றி வைத்த ஒரு மனிதரை பற்றி தான் பேச போகிறோம். யாருன்னு கேட்குறீங்களா? கேபிஒய் பாலா தான். இன்றைய சமூகத்தில் ஒருவர் மற்றவர்களுக்கு உதவி செய்வதே ஒரு அசாதாரணமான விஷயமாக மாறி நம்ம சுற்றி இருக்கும் அதிகமானோர் எனக்கு என்ன வேணும், நான் எப்படி திருப்தியா இருக்கலாம் என்ற கோணத்துல வாழ்றாங்க. ஆனா சில மனிதர்கள் வந்து அவர்கள் வாழ்க்கைய தங்களின் காலத்தையும் பணத்தையும் ஆற்றலையும் வச்சு மற்றவர்களின் நலனுக்காக செலவழிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனுஷன் தான் இந்த கால ஜெனரேஷன் அன்னை தெரசா தான் கேபிஒய் பாலானே சொல்லலாம். பாலா உங்கள் அனைவருக்கும் ஒரு தெரிந்த முகம். கலக்கப் போவது யாரு நிகழ்ச்சியில தனது நையாண்டி சிரிப்பால அதிரடியாக பேசும் பாணியில நமக்குள்ள மனசுக்குள்ள நுழைச்சவர் தான் இந்த பாலா. அதே சிரிப்புக்கு பின்னே ஒரு நிஜமான மனிதர் இருக்கிறார் என்பதுதான் இன்றைய கதை. பாலா தனக்கு வரும் வாய்ப்புகளை மட்டும் இல்லாம அவை வழியாக வரும் வருமானத்தையும் சிரிக்க செய்வதற்கு மட்டுமல்ல, சிந்திக்க வைக்கவும் அவர் உதவி செய்யறாரு. ஒரு உதவி செய்வது என்பது ஒரு சின்ன விஷயம் இல்ல, ஆனா ஒவ்வொரு உதவிக்கு பின்னால ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை பாலா தான் புரிய வச்சாரு. இவர் பிச்சைக்காரர்களுக்கு உணவு அளிப்பது முதல் மருத்துவ செலவுகளுக்கு துணை நிற்கும் வர பல சோசியல் சர்வீஸ இவர் நடத்திட்டு வராரு. இவை புறமையாக தெரியாமல் நடக்கும் சில விஷயங்களே சொல்லலாம். ஆனா சில சமயங்கள்ல இதை பற்றி வெளியில் வந்தா சிலர் விமர்சிக்க தொடங்கி இருக்காங்க, இதெல்லாம் விளம்பரம் தான் என்று. மெஜாரிட்டியை பார்க்க போனா சில பேர் நினைக்கிறது இது ஒரு விளம்பரமா இல்ல ஒரு விழிப்புணர்வான்னு கேட்கிறாங்க. நாம் ஒரு மனிதன் நல்லது செஞ்சா முதல்ல சந்தேகிக்கிறோம், நம்மால முடியல என்பதனால தானே, இல்லையா அது நம்ம மரபில் உட்கார்ந்து இருக்கும் ஒரு அபாயகரமான மனநிலை தான். நடிகர் அமுதவான் இப்படியே பேசுகிறாரு. பாலா இப்போதும் நம்மோடு தான் இருக்கிறாரு. இவர் விளம்பரத்திற்காக செய்யும் உதவியாரு, அப்படி என்றா அரசியல்வாதிகளுக்கும் விளம்பரத்திற்காகவே உதவுகிறார் தான் அவர் சொல்றாரு. ஆனா அந்த பணமும் அவர்களுடைய தானே, அதுல என்ன தவறு என்று கேட்கிறாரு. இது உண்மையிலேயே பெரும் கேள்வி. விளம்பரத்திற்காக செய்தாலும் அதனால தானே ஒருவர் உயிர் வாழ்றாரு, அது முக்கியம் அல்லவான்னு கேட்கிறாரு. நமக்கு தெரியாத பல்வேறு பக்கங்களை பாலா நடத்திக்கிட்டு தான் வராரு. இவர் ஒன்று தொன்று நிறுவனம் நடத்திட்டும் வராரு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பிறர் வீடுகளுக்கு சென்று உதவியும் செய்யறாரு. இதெல்லாம் போது மக்களின் சிலரின் பார்வையில இது ஓவரா விளம்பரம் பண்ற மாதிரி தான் வாய்ப்பு அதிகமா இருக்குது. அந்த விமர்சனங்களுக்கு ஒரு கோணத்துல சிந்திக்கவும் வைக்குது. நாமும் ஒருவேளை பயப்படுறோமோ, ஒருவரால் நல்லதை முடிக்க முடிகிறது என்பதுக்காகவா அல்லது நாமும் முடியவில்லை என்பதுக்காகவா? பாலா மாதிரி ஆனாக்கள் வந்து விளம்பரத்துக்காக பண்றவங்க கிடையாது. அவங்க உண்மையா மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ஆக்கள். அதுதான் அமுதவானனும் ஒரு விதமா சொல்லியிருக்காரு. ஒரு அரசியல்வாதி எலெக்ஷன் டைம்ல ஓட் கேட்கறதுக்காக பல்வேறு உதவி செய்யற மாதிரி எல்லாம் செஞ்சு அதை போட்டோல ஏத்தி போட்டோ எடுத்து சோசியல் மீடியால டவுன்லோட் பண்ணி இப்படியான விஷயங்கள் அவங்க விளம்பரத்துக்காக பண்றாங்க. ஆனா பாலா அப்படி கிடையாது. பாலா வந்து என்ன மாதிரி 4 பேரு முன்னிட்டு வரணும்னு ஆசைப்படுற ஒரு கேரக்டர். பாலா மாதிரி ஆனாக்கள் வந்து நம்ம தூண்டு ஒரு பொம்மை மாதிரின்னு சொல்லலாம். அவர்கள் சொல்லி கொடுக்காமல் செய்கையிலே நம்ம சிந்திக்க வைக்கிறாங்க. நீங்களும் முயலாமே செய்யலாம் என்பதற்கு ஒரு உயிரோட்டமா அவர் இருக்காரு. இப்போது உங்க வாழ்க்கையில ஒரு கேள்வி வைக்க வேண்டிய நேரம் வந்திருக்கு guys. நீங்க யாருக்காவது உதவி இருக்கீங்களா? நாம் ஏன் பாலா ஆகக்கூடாது? ஒருவரோட சிரிப்புல நாம கடவுளை பார்க்கலாம்னு சொல்றோம். ஏழையோட சிரிப்புல தான் கடவுள் இருக்கான்னு சொல்றாங்க. அந்த சிரிப்பு, அந்த கலகலப்பான பேச்சு தான் எல்லாம் ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் ஒரு மனிதனாக இருந்தாலும் பலருக்கு பையனாக இருக்க முடியும் என்பதற்காக பாலா தான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நாம் அவரை பாராட்டாம இருக்கலாம், விமர்சிக்கலாமும் இருக்கலாம், ஆனா நம்மால் அவரை போல ஒரு நல்ல செயலை கூட செய்யாம இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஆசை. அவரை மாதிரியே நாங்களும் முன்னின்று சமுதாயத்துக்கு ஏதாச்சும் ஒரு உதவி செய்ய வேண்டும். விமர்சனத்துக்கு செவி முடக்க தேவையில்லை. உதவிங்கிறது ஒரு கடமை guys. அதை கண்டினியூ பண்ணுங்க, நானும் கண்டினியூ. அது ஒரு பெருமை இல்ல, அது ஒரு பொறுப்பு. கேபிஒய் பாலா போல வாழ முடியாவிட்டாலும் அவர் போல் நினைக்க தொடங்கலாம் guys. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எஸ்பி கேர்ள்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரசாந்த். பாய்.